வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்னைக்கு நம்ம செடி நட்டோம் இல்லைங்களா, பழமர காடு வைக்கிறோம்னு சொல்லி நிறைய எல்லா பழமரங்களும் நட்டிருக்கேன். அது பழமர காடு செடி நட்டு இன்னையோட 18 நாட்கள் ஆச்சு. அடி உரமா பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து மாட்டோட நல்ல மக்கான தொழு உரம் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல வேர்பூச்சி அடிச்சிடக்கூடாதுன்ட்டு வேப்ப முன்னாக்கோட கலந்துதான் நாங்க செடி நட்டோம். அதனால ஒரு 18 நாள் கேப் விட்டோம். இல்லைன்னா 10 நாள்லயே இந்த மருந்து கொடுத்துருக்கணும். நாங்க ஒரு 18 நாள் ஆகட்டுமே, கொஞ்சம் இலையோட துளிர்லாம் வரட்டும் அப்படின்றதுனால நான் 18 நாள் விட்டேன். இன்னைக்கு 18வது நாள். ஏன்னா நம்ம வந்து ஜூன் 14 செடி நட்டோம். இன்னைக்கு ஜூலை 2. இன்னைக்குதான் இந்த மருந்தை தெளிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கண்ணு வச்சிருந்து முதலே நாங்க எப்பவுமே ஆர்கானிக் மூலியமா தான் எல்லா விவசாயத்தையுமே நமக்கு எடுத்து போட்டு இருக்கேன். இதுவும் இந்த பழமர கன்றுகளும் ஆர்கானிக் மூலியமா தான் வளர்க்கணும்னு முடிவு பண்ணி இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா மீனாம்பழம் வந்து நானே ரெடி பண்ணதுப்பா. மீனாம்பழம் எப்படி ரெடி பண்ணேன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மீனாம்பழம் ரெடி பண்ணி 70 நாட்கள் ஆச்சு. உங்களுக்கு எடுத்து போடலாம்னு நினைச்சேன். அதை போட சொல்ல நான் இன்னொரு வாட்டி பதிவு போடும் போது நான் உங்களுக்கு மீனாம்பழம் மட்டும் எப்படி ரெடி பண்றதுன்னு தனியா எடுத்து போடுறேன். இதை எப்படி ரெடி பண்ணேன்ட்டு இப்போ சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நான் இது பாத்தீங்கன்னாக்கா 5 கிலோ மீன் கழிவுனா நம்ம சென்னையில இருக்கிறதுனால கடலோரம் இருக்கு இல்லையா, அதனால அங்க மீன் கழிவுங்க ஈஸியா கிடைக்குங்க. ஒரு கடையில சொல்லி வச்சு ஒரு மணி நேரத்துல வெட்டி அது ஃப்ரெஷ்ஷான மீன் கழிவு அதை எடுத்துட்டு வந்து ஒரு 5 கிலோ மீன் கழிவு, அதுக்கு 7 கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அது இல்லாம ஒரு 1/2 கிலோ வாழைப்பழம், ஒரு 6 வாழைப்பழம், மஞ்சள் வாழைப்பழம், நாட்டு மஞ்சள் வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது கனிஞ்ச வாழைப்பழத்தையா எல்லாத்தையும் முதல்ல மீன் கழிவு இந்த பாட்டில்ல போட்டு நல்லா குத்தி நொதிக்க வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு அதையும் ஒரு 1/2 hour நல்லா குத்தி நொதிக்க வச்சு அதுக்கு மேல வாழைப்பழத்தை போட்டு அதுக்கும் மேல ஒரு லேயர் வந்து நாட்டு சர்க்கரையை கொட்டி இந்த மாதிரி மூடி வைக்கணும். 20 நாளுக்கு ஒரு தடவை வந்து குலுக்கி நல்லா அப்படியே ஓபன் பண்ணக்கூடாதுங்க. ஓபன் பண்ணாம அப்படியே பாட்டில நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டே இருந்தேன். நமக்கு வந்து இது வந்து ஒரு 45 நாள்ல ரெடி ஆயிடும். ஆனா நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், இது வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இனிமேல் இருக்க 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 இதோட சத்துக்கள் அதிகமாகுமோ தவிர கம்மியாகாது. அதனால நீங்க 1 வருஷத்துக்கு மேல வச்சுக்கலாம். இந்த மீன் அமிலம் போட்டு எடுக்கிறோம் பாத்தீங்களா, யூஸ் பண்ண போற நாட்கள்ல இருந்து நீங்க 1 year யூஸ் பண்ணலாம். இப்ப நான் யூஸ் பண்றது வந்து 70வது நாள். இன்னைக்கு இந்த மீன் அமிலம் போட்டு 70வது நாள் நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம செடிக்கு 18 நாள் ஆயிடுச்சு இல்லையா, அந்த செடிகளுக்கு மேல வந்து இலை வழியா உயிர் சத்து கொடுக்கறதுக்கோசமும் கீழே வந்து செடியில இருந்து இலையில இருந்து வேர் வரைக்கும் நம்ம தெளிக்கலாங்க மீன் அமிலத்தை. இப்ப வேறு கீழே பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து நம்ம வேப்ப முன்னாக்கும் தொழு உரமும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது இப்பதான் பெருக ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட இந்த மீன் அமிலத்தை தெளிச்சோம்னா அது இன்னும் நிறைய நுண்ணுயிர்களா பெருகும். அப்போ செடிக்கு இன்னும் ஊட்டச்சத்து அதிகமாகி இலைகளை புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இதை வந்து ஒரு வாட்டி தான் கொடுக்கணுமான்னா இல்லைங்க, 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மீன் அமிலத்தை வந்து ஃப்ரே பண்ணி கொடுக்கலாம். நம்ம காவால தண்ணி விடுறோம் இல்லைங்களா, அந்த வழியாகவும் வேர்கள் கொடுக்கலாம். இன்னும் நம்ம செடிக்கு ஃப்ரே பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இலைகளுக்கு சத்துக்கள் அதிகமாகும். இப்போ இதுக்கு நம்ம முதல்ல உயிரூட்ட செடிக்கு நம்ம முதல் உரமா கொடுக்க போறது மீன் அமிலம் கொடுக்க போறேன். அடுத்தபடியா அடுத்த உரம் வந்து நாங்க 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்க போறோம். அதெல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இப்போ நம்ம மீன் அமிலத்தை பிடிச்சிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml தான் கொடுக்கணும். இப்ப டேங்க் 10 லிட்டர் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டேங்குக்கு 100 ml கலந்து அடிக்க போறோம். வாங்க இந்த மீன் அமிலத்தை ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி நாங்க எப்படி கலக்கி மருந்து அடிக்கிறோன்றத உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிடலாமா இப்போ? ஆம்பா, இதை வந்து நம்ம ஓபன் பண்ணவே வேணாம்ப்பா. இப்படியே இந்த மாதிரி டேங்க்ல போட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு லீக் ஆயிடும். இதுல வந்து நமக்கு தேவையானதை எத்தனை லிட்டர் பிடிக்கிறோமோ அத்தனை லிட்டர் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். சூப்பரா மீன் அமிலம் பிடிச்சாச்சுப்பா. இது ரொம்பறதுக்கு நமக்கு 3 மணி நேரம் தேவைப்படுது. ஏன்னா ஸ்லோவா தான் வரும். இது நல்லா அப்படியே நல்லா மக்கி அந்த மீனோட கழிவுகள்லாம் வந்து நல்லா மாவாகி ரொம்ப கட்டியா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் வருங்க.
இது பாருங்க, இப்போ இவ்வளோ 3 மணி நேரமாக பிடிச்சிருக்கோம். ஒரு 3/4 பாட்டில் தான் வந்திருக்கு. நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிஷினில் ஊற்றி கலக்கிக்கலாமா. 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml தான் ஊற்றணும். வாங்க கலக்கிட்டு எப்படி அடிக்கலான்றதை உங்களுக்கு அங்கே காட்டுறேன். இப்போ நம்ம பழமரக்கன்றுலாம் வச்சோம்லப்பா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்க சொல்ல நேராக தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காற்று அடிக்கிற காற்றுல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கழனியை சுற்றி ஓப்பன் பிளேஸாக இருக்குது, மரங்கள்லாம் அவ்வளோ கிடையாது. ஆனால் அடிக்கிற காற்றுல எல்லா கண்ணும் சாஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டு எப்படி கீழே படுத்துட்டாரு பாருங்க. அதனால ஒவ்வொரு செடிக்கும் கம்பு நட போகிறோம். இந்த கம்பு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மரத்தொட்டியில் சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கொம்பை தான் இப்போ ஊன போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் காற்றுல அம்மியே ஆட்டம் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அம்மியே ஆட்டம் கொடுக்க சொல்ல நம்ம செடிங்களாம் ஏமாத்தோம், அடிக்கிற காற்றுல புடின்னு போயிடும் போது. அதுக்கு பதில் தான் முன்னாடி இந்த கொம்பை ஊன போகிறோம். நட்டு இல்லாமா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சூப்பர். இங்க பாருப்பா, சூப்பரா நாங்க செடி நட்டு 18 நாள் தாங்க ஆகுது. நாங்க வாங்கிட்டு வர சொல்ல பூவோட இருந்துச்சு. இப்ப பாருங்க, இந்த 18 நாள்ல காய் பாருங்க, எவ்வளவு அழகா காய் வந்துச்சு பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட்ல இதை பாருங்க, இங்கெல்லாம் காயா இருக்கு. எவ்வளவு குயிக்கா பழம் தருது பாருங்க. சூப்பர். இப்ப நம்ம கொம்பு நட்டு செடியை கட்டுறோம்லப்பா, இதை வந்து அழுத்தி கட்டக்கூடாது, கொஞ்சம் லூஸ் விடணும். ஏன்னா களையும் வளரணும் இல்லைங்களா. நான் பாருங்க எந்த அளவுக்கு லூஸ் விட்டு கட்டுறேன் பாருங்க. கொம்பு நடுறது வந்து இப்போ நம்ம களை கீழே படுத்துடக்கூடாதுன்ற ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கட்டுறோம். அதே மாதிரி முடிச்சு போட சொல்ல இந்த மாதிரி சுருக்கு முடிச்சா போட்டோம்னா கொஞ்சம் அவுத்து லூஸ் பண்ணி கட்டி விடலாம். நம்ம இது அப்படியே இருக்கும். இந்த கொம்பம் இந்த மாதிரி கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செடிக்கும் கொம்பு நட தேவையில்லைங்க. எந்தெந்த செடி கொஞ்சம் சாய்வா இப்போ நான் நட்டேன் பார்த்தீங்களா, இந்த செடிங்கெல்லாம் ரொம்ப கீழே படுத்துடுச்சு, அந்த மாதிரி செடிக்கு வரைக்கும் கொம்பு நட்டா போதும். நேரா இருக்கிற செடிக்கு நம்ம அது சாயற மாதிரி இருந்தால் கொம்பு நடலாம், இல்லை நேராகவே இருக்குன்னா அது பாட்டுன்னு விட்டுடலாம். இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த செடிகளுக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ இப்படி ரொம்ப சாய்வா இருந்துச்சு இல்லையா, இப்போ எவ்வளோ அழகாக நிமிர்ந்துருக்கு பாருங்க. இதில் நிறைய துளிர் வந்திருக்கு, அதை விட குட்டி குட்டியாக நிறைய பூவும் வச்சிருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம இதுல இருந்து ஸ்டார் ஃப்ரூட் பழம் அறுத்து சாப்பிடலாம். இப்ப நீங்க பாத்துன்றது லிச்சி பழத்துக்கு நம்ம மீனமுழும் ஃபர்ஸ்ட் வளர்ச்சி ஊட்டியே அடிக்கிறோம்ப்பா. நம்ம இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நாங்க ஆர்கானிக் இதுல வந்து அக்ரி இதுல இருந்து வாங்கணும் ஃப்ரே மிஷினு. நல்லா அந்த செடிங்களை வரைக்குமே அடிக்கிற மாதிரி இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். எவ்வளோ அழகா நல்லா அந்த செடிங்கள் மேல படுற மாதிரி மேல இருந்து கீழே வேர் வரைக்கும் படுற மாதிரி நாங்க அடிக்கிறோம். ஏன்னா முதல் வளர்ச்சி ஊட்டியா இப்பதான் கொடுக்குறோம். இன்னைக்கு 18வது நாள், அதனால சரி ஃபர்ஸ்ட் வளர்ச்சி ஊட்டியா மீன் அமலம் கொடுப்போம் அப்படின்றதுனால. ஏன்னா புது துளிருங்க வந்து ரொம்ப அழகா ஃபுல்லா வரும். அதுக்கு நம்ம எதுனா ஒரு டானிக் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இது முதல் டானிக்கா. எப்பவுமே எந்த செடி வச்சாலும் முதல் டானிக்கா நம்ம இந்த மீன் அமலம் கொடுத்தோம்னா நல்ல வளர்ச்சி ஊட்டி அந்த புது துளிருங்களுக்கு இன்னும் இலைக்கு சத்து கொடுக்குற மாதிரி அர்த்தம். எல்லா செடியாண்ட மட்டும் அந்த மிஷின் அந்த கப்பு மாதிரி இருக்கு, நம்ம மருந்து வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. அந்த செடி அதை மேலே மட்டும் படுற மாதிரி எந்த அளவுக்கு அழகா அடிக்குது பாருங்க.
இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரைலாம் விரைச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும்பா. இதுல வந்து அப்படியே பூ மாதிரி சாரல் மாதிரி வருது. அழகா கீரை செடிங்களுக்குலாம் மருந்தும் வேஸ்ட் ஆகாது, நல்லா அடித்தண்டு வரைக்கும் படுறோம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த மிஷினு. நாங்க இந்த பழமர கன்று வச்சு இதுக்கோசமே இந்த இ-அக்ரில இருந்து இந்த ஃப்ரேம் மிஷினை வாங்கியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கா அந்த மிஷினு? தக்கையா தானே இருக்கு. அதுதான் இது நம்ம பெரிய மிஷின் நம்ம வச்சிருந்தாலும் இருக்கட்டும்னு இந்த மிஷின் ஆர்டர் போட்டேன் நானு. நம்ம இலைங்களுக்கு வரைக்கும் அந்த வளர்ச்சி ஊட்டியா அது அடிக்கணும்ல, அதனால. இந்த இ-அக்ரில இருந்து ரொம்ப நல்லா நம்ம இப்ப நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள்லாம் நிறைய கொடுக்குறாங்கண்ணா. அதுவும் மானிய விலையிலேயே கொடுக்குறாங்க. நம்ம இப்ப மார்க்கெட்ல வாங்கினோம்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 3500 ரூபா 4000 ரூபா சொல்றாங்க. இதே நம்ம அவங்க கையில வாங்கினாக்கா 2500 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. என்ன மக்களே, மீனமலம் நம்ம செடிக்கு வளர்ச்சி ஊட்டியா ஃபர்ஸ்ட் மருந்தா கொடுத்துருக்கேன் இலைங்களுக்கு. இனி அடுத்தடுத்த மருந்து அடிக்கிறது எந்த நாள்ல எத்தனாவது நாட்கள்ல மருந்து அடிக்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். எங்க பழமர காட்டுற நான் கண்ணு வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து வளர்ந்து பலன் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்றேன்.